السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதனை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மாத்திரமே இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, புரைதாவே, அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுத் தருகிறான் என்று கூறிவிட்டு இந்த துஆவை புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தருவான். ஏனென்றால் மிகச்சிறந்த ஒரு துஆ. யார் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கே இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. நாம் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி ضعيفٌ فقوِ في رضاك لؤفي وخذ إلى الخير بناصيتي واجعل الإسلام منتهى رضائي. اللهم إني ضعيف فقوني وإني ذليل فأعزني وإني فقير فأغنني يا أرحم الراحمين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني ضعيف فقو في رضاك ضعفي وخذ إلى الخير بناصيتي واجعل الإسلام منتهى رضائي. اللهم إني ضعيف فقوني وإني ذليل فأعزني وإني فقير فأغنني يا أرحم الراحمين. என்ற இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் இதனை ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.